அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன்னு காமிக்கிறேன். சமோசா செஞ்சுருக்கேங்க. இது வந்து மைதா ஆப்பங்க, சூப்பராக இருக்கும். கோழி குழம்போடு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கோழி குழம்பு செய்து தான் காமிக்கிறேன். சுண்டல் இருக்குங்க. இன்றைக்கி உள்ள ஸ்பெஷல் இதாங்க, ரம்ஜான் ஸ்பெஷல். அது கோழி குழம்பு செய்து காமிக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன். எண்ணெய் வந்து 2 மேய்ச்சக்கரண்டி ஊற்றுறேன். பல்லாரி வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், அது போடுறேன். நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். உங்கள் காரம் தேவைப்பட்டால் இன்னொரு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் மீடியமாக தான் நான் காரம் சாப்பிடுவேன். இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் போடுறேன். சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். நல்லா இஞ்சி பூண்டுலேயே நல்லா பரட்டி விடணும் அப்படியே. இந்த கோழி குழம்புக்கும் மைதா ஆப்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். இது மாதிரி தண்ணி வந்து சிக்கன் நல்ல அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு போடுறேன். மற்ற மசாலா என்னன்னு பார்த்துடலாம். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் போடுறேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் 3 மேய்ச்சக்கரண்டி போடுறேன். மல்லித்தூள் கொஞ்சம் கூட போடணும், அப்போ தான் குழம்பு திக்னஸாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம், மூடி போட்டு. பச்சை மிளகாய் 1 இருக்குது, அது போடுறேன். தக்காளி 2 நான் பசஞ்சு விட்டு வச்சுருக்கேன், அதை போடுறேன். குழம்புகளே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிறது கோழி குழம்பு ஊற்றாங்க. ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், நல்லா 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நான் தேங்காய் அரை மூடி அரைச்சி வச்சுருக்கேன். நான் கரைச்சி விட்டு நல்லா ஊற்றிடலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுங்க கோழி குழம்பு. தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சிருச்சு பாருங்க, ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. மல்லி இலை கொஞ்சம் தூவி விடுறேன். தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நான் மைதா ஆப்பம் செய்கிறது காமிக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து 10-15 வெங்காயம் வச்சுருக்கேன். இதை அரைச்சிக்கணும், தனியாக அரைச்சிக்கணும். தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுக்கணும். அரை மூடி தேங்காய் வச்சுருக்கேன், அதையும் பால் புழிஞ்சு வச்சுக்கணும். மைதா மாவு பாருங்கள், 3 மெஷரிங் கப்பில் 3 கப் வச்சுருக்கேன். அரிசி மாவு வந்து 1 கப்பு வச்சுருக்கேன். வெங்காயம் அரைச்சிட்டு வந்துட்டேன். தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். முட்டை 1 வச்சுருக்கேன். முட்டை உடச்சி கலக்கிக்குவோம் நல்லா. இதுக்கு பேர் எங்கள் ஊரில் வாடான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரில. நான் வந்து மைதா ஆப்பன்னு சொல்லுவேன். மைதா மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவும் போட்டுக்கிறேன். வெங்காயம் அரைச்சி வந்துருக்கேன் பாருங்கள், அதையும் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் தாங்க போட்டோம், நல்லா மணமாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு போடுறேன்.
தேங்காய் பால் புழிஞ்சு வந்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடணும். ஆப்ப மாவு பதத்துக்கு நம்ம வச்சுக்கணுங்க. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கரைச்சிக்கலாம். சுத்தமாக கட்டியே இருக்கக்கூடாது. கரைச்சிட்டு வந்துட்டு பாருங்க. மேலே வந்து மல்லி இலை கொஞ்சம் தூங்கியிருக்கேன். நான்ஸ்டிக் ஃபேன் வச்சுருக்கேன். இது ஒட்டாமல் வரோங்க. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு கரண்டி நம்ம மாவு ஊற்றிக்கணும். ஊற்றி மூடி வச்சிடணும். ஒரு நிமிஷத்துலேயே வெந்துடும். நீங்கள் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இது ஆப்பம், மைதா ஆப்பம். நீங்கள் இரும்பு சட்டி வச்சுருந்தீங்கன்னாக்கா எண்ணெய் தடவி தாங்க ஊற்றணும், இல்லாட்டி ஒட்டிக்கிட்டுரும். இது நான்ஸ்டிக் ஃபேனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். பாருங்க எவ்வளோ ஈஸியாக வந்துச்சு பாருங்கள். ஒரு கரண்டி மாவு வச்சா போதும். ஓரத்தில் அப்படியே லைட்டாக சுருங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். எவ்வளோ ஈஸியாக முடியுது பாருங்கள். அப்போ ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். திருப்பி போகிற வேலையே இருக்காது. சட்டி ரொம்ப சூடாகிடுச்சுன்னா நம்ம கையால் எடுத்துக்கிட்டு நம்ம ஊற்றலாம். இந்த மாதிரி ஊற்றணும். அப்போ செஞ்சுட்டேங்க. இப்போ வந்து சமோசா வந்து வெஜிடபிள் சமோசா செஞ்சுருக்கிறேன். இதை பற்றினா நான் வீடியோ போடல. நான் வீடியோ லாங்காக போகுது, அதனால் நான் சமோசா வீடியோ எடுக்கலை. நான் இஃப்தாருக்கு சமோசாவும் செஞ்சுருக்கேன். பாருங்கள், நம்ம செஞ்சாச்சு எல்லாமே. வெஜிடபிள் சமோசா ரெடியாக இருக்குது. தர்பூசணி ஜூஸ் இருக்குங்க. ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. மைதா ஆப்பம் ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்காங்க. நீங்கள் கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க. கோழி குழம்பும் ரெடியாக இருக்குது. சுண்டெல்லாம் ரெடியாக இருக்குது. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.